எனது அருமை யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான குரல், திணைத்துணை நன்றி செய்யினும் பணித்துணையாய்க் கொள்வர் பயன்தறிவர் என்பது இன்றைய நாளுக்கான குரல். இதனுடைய விளக்கம், ஒருவன் திணையின் அளவிற்கு ஒரு நன்மையை செய்திருந்தால் கூட அதனுடைய பயனை பற்றி அறிந்த ஒருவன் அதனை பனை அளவுக்கு, அதாவது ஒரு பனை மரம் வளர்ந்த பிறகு எவ்வளவு பயன் தருகிறதோ அந்த அளவிற்கு பயன் தருவதாக எடுத்துக்கொள்வான் என்று கூறுகிறார். ஏனெனில் அவர் செய்த உதவி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதனால் கிடைக்கப்பெறுகின்ற பயன் இருக்கிறதே, அது பனை மரம் எந்த அளவுக்கு நமக்கு பயன் தருகிறதோ அந்த அளவுக்கு விரிந்து கொண்டே செல்லும் அந்த பயன். இதைத்தான் கூற வருகிறார் வள்ளுவர். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழை ஒரு தீண்டத்தகாத மொழி போல மத்திய அரசு நடத்துகிறது. தமிழை படிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கிடையாது, இந்தியை படிப்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்ற அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துள்ளார்கள். மும்மொழி கொள்கை என்பது நமக்கு தேவையற்றது. ஏனெனில் நமக்கு தேவை இருமொழிதான். ஆங்கிலம், அதை விட்டால் தமிழ். தமிழ் நமக்கு தாய்மொழி. இதனை இல்லாமல் இன்னொரு பாஷையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்துக்கே பொதுவான ஒரு மொழி என்றால் அது ஆங்கிலம். இவை இரண்டுமே போதுமானது. ஏனெனில் இவை இரண்டும் கற்றவர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எப்படி வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம். எனவேதான் இவை இரண்டும் தான் முக்கியத்துவம் பெற்றவை. மேலும் நமக்கு நிதியை தராமல் வஞ்சித்ததோடு அல்லாமல் நம்மை மிகவும் அவமானகரமாக நடத்துகிறார்கள். இது தேவையற்ற ஒரு செயல். இதனைத்தான் பல வகையிலும் வள்ளுவர் போன்ற பெருமக்கள் இடித்து உரைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த மாதிரி குணக்கேடர்களை என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதன் காரணமாக வள்ளுவர் போன்ற பெருமக்கள் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் காது செவிடாக போய்விட்டது. நல்ல காதுடையவனாக இருந்து அதை கேட்பவனாக இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்வான். ஆனால் இவர்கள் எவருமே அதனை எடுத்துக்கொண்டது போல நமக்கு தெரியவில்லை. ஏனெனில் இவர்கள் காது செவிடாக போய்விட்டது. அதன் காரணமாக அவர்களுக்கு நாம் உரைக்கும் எந்த ஒரு உரையுமே அவர்கள் காதுக்கு சென்று சேராது. சேர்ந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அறிவில் அந்த அளவுக்கு மட்டமாக போய்விட்டார்கள். அறிவாளிகளாக இருந்தால் என்ன சொல்கிறான் என்பதை கொஞ்சமாவது யோசித்து பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அதை பற்றின யோசனையே இல்லை. எனவே தான் அவர்களை மூடர்கள் என்று கூறுகிறோம். மூடர்கள் என்றால் அதாவது கல்வி அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் இவர்கள் மிகவும் மூடர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் மூடர்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது. எனவேதான் இவர்களை மூடர்கள் என்று நாம் குறிப்பிட வேண்டிய அவசியமாகிறது. மேலும் அந்த மொழி கொள்கை என்று வரும்போது தமிழ் மொழியை மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள். தமிழ் மொழிக்கான உரிமையை தரமாட்டேன் என்கிறார்கள். மற்ற மொழிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆனால் தமிழுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருவதில்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவருமே என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், இரண்டாம் மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்காத ஒன்று. ஏனெனில் நமக்கு ஆங்கிலம் மிகவும் நன்றாக புரியும், அவர்களுக்கு ஆங்கிலம் என்றால் என்னவென்றே தெரியாது. எனவே அவர்களுக்கு இந்தி தேவைதான். ஆனால் நமக்கு அப்படியல்ல. ஆங்கிலத்தை நன்கு கற்று அறிந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இலாக்காக்களில் பணிபுரிகிறார்கள். இது நாடறிந்த கதை. அது அவர்களுக்கும் அறியும். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் நம்மை மறுபடியும் தாக்கி பார்க்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தமிழன் என்பவன் எப்போதுமே ஒரு தனித்துவமானவன். அவனுக்கு ஈடு இணை எவருமே கிடையாது. தமிழனுக்கு நிகர் தமிழன்தான். எனவேதான் இன்று வரை பட்ஜெட்டில் கூட அவர்களை எதிர்பார்க்காமல் வேண்டுமென்ற நிதியெல்லாம் நமது தமிழக முதல்வர் அவர்களே விடுவித்திருக்கின்றார். எனவேதான் நம்மால் நம்மை ஆண்டு கொள்ள முடியும். இருந்தாலும்
ஒரு கூட்டாட்சி என்ற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு நாம் கூடியிருக்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு நம்மை ஆளத் தெரியாமல் இல்லை. ஏனெனில் கடல் கடந்து எத்தனையோ நாடுகளை ஆட்சி செய்தவன் தமிழன். அதன் காரணமாக மிகச்சிறந்த சிறப்பை பெற்றிருக்கிறான். இப்படி ஆண்டாண்டு காலமாய் செய்து கொண்டிருந்த நமக்கு நம்மால் ஆள முடியாதா? எனவேதான் முதல்வர் அவர்கள் துணிந்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதாவது நமக்கு தேவைப்பட்ட அனைத்து பண உதவிகளையும் அவர் விடுவித்திருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, அதாவது மத்திய அரசை எதிர்பார்க்காமல் அவர் நமது தமிழ்நாடு அரசினுடைய தொகையிலிருந்தே விடுவித்திருக்கிறார். அனைத்தையுமே விடுவித்திருக்கிறார். அவர்களிடம் நாம் போராடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது சட்ட ரீதியாக சென்றால் மிகவும் எளிதாக நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் சட்ட ரீதியாக செல்வதற்கு நமக்கு நேரமில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்து இதனை விடுவித்திருக்கின்றார். இதற்கு எதிர்க்கட்சிக்காரர்கள் என்ன வேண்டுமானால் ஏகடியம் பேசலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஏகப்பட்ட நிதியை விடுவித்திருக்கிறார் நமது முதல்வர். அவருக்கு கண்டிப்பாக நாம் நன்றி சொல்லி அவரோடு கூட தோளோடு தோள் நின்று நாம் பாராட்ட வேண்டும். இது நமது கடமை. எனவே மக்கள் அனைவரும் தயவு செய்து நமது முதல்வருடைய துணிச்சலான முடிவை பாராட்டி அவருக்கு ஆதரவு அளித்து மேலும் மேலும் அவர் இது போன்ற முடிவுகளை எடுக்க நாம் துணை நிற்போமாக. வணக்கம்.